இதே ஒரு பிடிவாதமான நிலையில் எடப்பாடி இருந்தால் நான் சொல்லுவது, எப்படி ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டாரோ அதே போல எடப்பாடிக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி எல்லாம் போனால் வேஸ்ட். நம்ம ஒன்றுபடணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அதற்கு இறங்கி வரவில்லை என்றால் எடப்பாடி கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாவார் தான் நான் நம்புகிறேன். எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், இன்னொருத்தர், இந்த 6 பேர் அவங்க வலியுறுத்தினாங்கன்றது செங்கோட்டையன். இந்த 6 பேர் வலியுறுத்தினாங்க, ஒன்றுபடணும், இப்படியே இருந்தால் முடியாதுன்னு வலியுறுத்தினாங்கன்றது எல்லா செய்தித்தாள்கள்லையும் வந்தது. அதனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கட்சி சார். அது தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி. 52 வருஷத்தில் 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. திமுகவோட 23 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்குது. கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் ஆகுது. அதுக்கு 25 வருஷம் பொறுத்து ஆரம்பித்த கட்சி 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சி. எம்ஜிஆர் உயிருடன் இருந்த வரையில் கருணாநிதியால் முதலமைச்சர் பதவி நாற்காலியின் அருகில் கூட வர முடியவில்லை. ஜெயலலிதா கடைசி 10 ஆண்டுகள் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தார். என்னைக்கும் அவங்களுக்கு ஒரு 35%, 32லேருந்து 35% ஓட்டு இருந்தது. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றா அண்ணா திமுகன்னு இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டோட சமூக அமைதி காப்பாற்றப்படும்.